வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ தட் இப்போ ஓரளவுக்கு நமக்கு எப்படி அதை ஃபார்ம் பண்ணணுங்கிற ஐடியா ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கும். ஒரு பேசிக்கான ஒரு எல்கேஜி பிள்ளை இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை எப்படி ஒரு சென்டென்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ணணுமோ அந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இப்போ நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ். சென்டென்ஸுக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது அதுதான் இன்னைக்கு எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் தட் இல்லை அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கொஸ்டின்ஸ்லேயே யார் நைன் ஃப்ராக. யார் நைன் அப்படின்னு சொன்னால் எஸ் ஆர் நோ. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டினுக்கு வரப்போகிற ஆன்சர் எஸ் இல்லை நோ அப்படின்னு வரப்போகுதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணும். அதே மாதிரி WHக்கு வேற மாதிரி வரும். அது எப்படி பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ் ஆர் நோ. ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோம், அந்த கொஸ்டினுக்கு வரப்போகிற ஆன்சர் எஸ் இல்லைனா நோ தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லிடணும், சப்ஜெக்ட் வேர்ட் அண்ட் தென் தி ரிமைனிங் பார்ட்னு சொல்லிடணும் இல்லையா. ஸோ இதில் கொஸ்டினோட ஆன்சர் வந்து எஸ் இல்லை நோ தான் வரப்போகுது அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வர்பு தான் இருக்கணும். வர்ப் அதுக்கப்புறமேட்டுக்கு சப்ஜெக்ட். பொசிஷன் சும்மா ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். சப்ஜெக்ட் வேர்ப்னு இருக்கிறது வேர்ப் சப்ஜெக்ட் அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வாட் ஆர் த திங்ஸ் நீட் டு பிகம் வில் பி தே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லேயே நம்ம கேட்டிருப்போம், ஆர் யூ ஒர்க்கிங் டுடே அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ எஸ் ஆர் நோ இதுக்கு வரப்போகிற கொஸ்டின் என்ன. ஸோ இதுலேயுமே இங்கிலீஷ்ல எப்படி சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் தான் இருக்கும். ஆனால் எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு எப்படி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வேர்ப் தான் வந்திருக்கு. ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ ஆர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப் ஹியர். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதில் அதே மாதிரியே தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஸ்டினை நம்ம ஜெர்மனில் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட ஃப்ரேசஸ்ல வந்து ரெண்டு வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ப் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இங்கே வந்து வி கேன் நாட் யூஸ் தட். ஸோ டைரக்டா ஒர்க் அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்துடும். ஆர் அப்படிங்கிற வேர்போ ஜைன்ங்கிறது தான் ஆர் இஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் மீன் பண்ணுறது ஜைன். ஸோ ஜைன் வேர்போ ஹாபன் வேர்போ இந்த இடத்துல தேவை கிடையாது. ஏன்னா அது மட்டும் தேவை கிடையாது அப்படிங்கிறனால நம்ம டைரக்டா அர்பாய்டன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்டிவா சொல்றதுனால அர்பாய்டன் சி ஹாய்டர் ஆர் யூ ஒர்க்கிங் டுடே இப்படி நான் கேட்டனால அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆர் யூ ஒர்க்கிங் டுடே அப்படிங்கிறத நான் மீன் பண்றேன். இதுவே வந்து இர்ரெஸ்பெக்டிவா ரெஸ்பெக்ட் இல்லாம நம்ம கேட்கணுங்க. அர்பைட்ஸ் டு ஹாய்டர் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆர் யூ ஒர்க்கிங் டுடே. ஸோ இந்த இடத்துல ஆர் நமக்கு சொல்லலைனாலும் இட் மீன்ஸ் தட் we are asking a question, are you working today? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து படத்துக்கு போகிறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. do you have interest அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல do you have. ஸோ இங்கே doவும் ஒரு verb, haveவும் ஒரு verb. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டிரெக்டாக நம்ம எங்கே போடணும்னா have verb தான் இங்கே வரும். haben Sie Lust, have you interest, do you have. இந்த இடத்துல நம்ம do அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலனால it means that நம்ம do தான் மீன் பண்றோம். do you have interest. has du lust அப்படி இல்லைன்னா haben sie lust. lust அப்படின்னு சொன்னா interest. ஸோ இது ஸ்ட்ரக்சர் இப்படி ஃப்ரேம் ஆகும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன நோட் பண்ணிருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டிப்பா verb இருக்கணும். அடுத்த பொசிஷன்னா இட் should be சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா நம்ம வேற என்ன நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அதே டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் டாக்டர்ஸா அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. sind sie Ärzte. ஏன்னா டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ஆர்ஸ்ட் அப்படிங்கிறது ஏர்ஸ்டர். ஸோ இந்த இடத்துல ஆருங்கிற வேர்புக்கு வந்து sind அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். தே அப்படிங்கிறது வந்து sie Ärzte அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி நான் கொஞ்சம் கொடுக்குறேன், அதையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தடவை வாய் from your Moksha. Bye.